இன்னைக்கு கொல்கட்டை இந்த மட்டா ரைஸ்ல தான் செய்ய போறேன். இது பாலிஷ் பண்ணாத ஹெல்த்தியான அரிசி. கொல்கட்டை செய்ய நான் இன்னைக்கு 100 கிராம் அளவு மட்டா ரைஸ் எடுத்துக்கிறேன். அதை ஒரு பவுல்ல ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு 5 hours நல்லா ஊற வச்சுக்கலாம். பாருங்க, நம்ம அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜார்ல தண்ணியை வடிச்சு ஆட் பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு கடாயில மாத்திட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்லியே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மாவு மிதமான சூட்டில் இருந்தால் போதும். மாவெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பூர்ணம் செய்யறதுக்காக நான் 1/2 கப் அளவு நிலக்கடலை எடுத்திருக்கேன். இது ஒரு கடாயில் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். 1/2 கப் அளவு வெல்லம் எடுத்து நிலக்கடலையோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஈஸியான ஹெல்த்தியான பூர்ணம் ரெடி. இப்போ வாங்க நம்ம கொல்கட்டை செய்யலாமா? நம்ம இன்னைக்கு பாலிஷ் பண்ணாத அரிசியில் இந்த கொல்கட்டை செஞ்சுருக்கோம். இது ரொம்பவே ஆரோக்கியமானது. நம்ம ஸ்டஃபிங்க்கும் டிஃப்ரெண்ட்டாக நிலக்கடலை வச்சு செஞ்சுருக்கோம். இந்த ஆரோக்கியமான சுவையான மோதகத்தை நம்ம வீட்டு விநாயகருக்கு செய்து கொடுக்கலாமா?